Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாகவே நல்ல ஒரு மழைப்பொழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோடை காலத்தில் அக்னி நட்சத்திர வெயிலின் தாக்கம் எப்படி இருக்குமோ என்று மக்கள் அஞ்சிக் கொண்டிருந்த வேளையில் இந்த கோடை மழையானது அனைவரையும் ஆனந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழகத்தின் பிரதான பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை தந்து கொண்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. வரும் நாட்களில் வெப்பம் படிப்படியாக உயரக்கூடும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், வணக்கம். கடந்த சில நாட்களாக ஒரு நல்ல ஒரு வானிலை சூழல் இருந்தது. மறுபடியும் வெயில் அதிகரிக்க போகுதா? எந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்க போகிறது? வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலை விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல ஓரிரு இடங்களில் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக பார்க்கணும்னா கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில 5 சென்டிமீட்டர், அதே போல திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கத்துல 3 சென்டிமீட்டர், குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்திருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்தது. இருந்தால் அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை மீனம்பாக்கத்துல 38 செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 29 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் தென் தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதியில 32 35 டிகிரி செல்சியஸும், தமிழக கடலோர பகுதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்சம் 29, அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸும் மற்றும் மலைப்பகுதிகளில் பார்க்கும் பொழுது குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்கக்கூடும் என்றும், அதே போன்று நேற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு நிலவிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு திசையில நகர்ந்து வடக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று ரீமல் புயலாக வலுப்பெற்று இன்று காலை 5:30 மணி அளவில் தீவிர புயலாக வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் நிலவியது. இது 26ஆம் தேதி 8:30 மணி அளவில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வங்கதேச கோப்புபுராவுக்கு தெற்கே தென்கிழக்கு சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவில், வங்கதேச மங்களாவிற்கு தெற்கு 310 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கம் சாகர் தீவிற்கு தென்கிழக்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. நன்றி லோகநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC.